கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்களது குடும்பங்கள் யாவருக்கும் எங்களது இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலகனாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களது ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறப்பாராக. இப்பொழுதும் நீங்கள் கேட்கவிருக்கிற இந்த தேவ செய்தியானது நமது அன்பு சகோதரன் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த மெய்ப்பர்களே என்ற ஒரு விசேஷித்த தெய்வ வார்த்தையாகும். கேட்டு பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஆவியில் பலனடைவோமாக. இதோ உங்களுக்காக மெய்ப்பர்களே. இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடும் இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, மெய்ப்பர்களிடம் நீர் பேசினீர். ஆண்டவரே, உமது வார்த்தை மெய்ப்பர்களிடமாக வெளிப்பட்டது. ஆண்டவரே தகப்பனே, உமது வார்த்தைகள் மெய்ப்பர்களிடமாக தோன்றினது. ஆண்டவரே அப்பா, மெய்ப்பர்களாகிய சிறு கூட்டம் ஆண்டவரே, அந்த மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரே, அந்த கூட்டத்திற்கு உமது வார்த்தை வெளிப்பட்டதே. தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே அவ்வார்த்தை எனக்கு வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு வெளிப்படணும். ஆண்டவரே அப்பா, சிறு கூட்டமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உலகத்தில் ஒரு சிறு மைனாரிட்டி ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் மத்தியில் நாங்கள் ஒரு சிறு கூட்டம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு சிறு ஜனம். ஆண்டவரே அப்பா, எங்கள் வேலை ஸ்தலத்தில் நாங்கள் ஒரு சிறு கூட்டம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிறுமையின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது ஆண்டவரே உமது வார்த்தையானவர் இப்பொழுது வெளிப்படுவாராக. ஆண்டவரே, யாவரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? Right now, Lord, I need thy word to be spoken to me, Lord. I need thy words to come to me, Lord, to descend down upon me, Lord. என் மீது வந்திறங்க வேண்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ரிகமம கரபௌஷகடபா ஓ கரபகதிகரியாங்கனமா ஓ ரபகலபௌஷகடபகதிகபபா. எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே. உமது வார்த்தையானவர் இப்பொழுது எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது அவர் இறங்குவாராக. ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். வேதாகமத்தில் பார்த்தோம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். ஆண்டி சொல்லுங்க, வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியோடு கூட இன்றைக்கு கர்த்தர் உங்களிடமாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நற்செய்தி இன்றைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, மெய்ப்பர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் வந்து விசிட் பண்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு காரியமா. ஏனென்றால் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா லோத்துவின் வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக யார் வரா? தேவதூதர்கள் மனிதர்களை போலவே வீட்டில் வராங்க. ஆச்சரியமா இருக்கிறதுல, ஒரு தேவதூதன் எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியல. நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஓ, ஒருவேளை பெரிய சட்டைகள் இருக்குமோ, ஒருவேளை மகிமை புரிந்தவராக இருப்பார்களோ. அவங்க என்ன செய்யறாங்க? மனுஷங்களை மாதிரி லோத்துவின் வீட்டிற்கு வராங்க. இதே தேவதூதனை பார்த்தீங்கன்னா ஆகாரின் வீட்டிற்கு அவங்க என்ன செய்யறாங்களா? ஆகாரின் அழுகுரலை கேட்டு ஒரு தேவதூதர் அவரை சென்று, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7லிருந்து 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவதூதன் புறப்பட்டு போனான்னு பார்க்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா லாபானை விட்டு வெளியேறி சென்று யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அங்க புறப்பட்டு வருகிறான். கிதியோனின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஓக் ட்ரீ கடியில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? இவரை சந்திப்பதற்கு ஒரு தேவதூதன் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனோவாக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். அது யார் வந்து பேசுறா? மனோவா கிட்ட ஒரு தேவதூதன் வந்து பேசுறாரு. அதே மாதிரி தானியேலை யார் வந்து சந்திக்கிறார்? ஒரு தேவதூதன் வந்து சந்திக்கிறார். அதே போல எலிசபெத்துக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொல்லி சகரியாவுக்கு யார் வந்து சந்திக்கிறா?
ஒரு தேவதூதன் வந்து சந்திக்கிறாரு. மரியாளுக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்ட்டு ஒரு சொப்பனம் ஒன்று வருது. அப்போ மரியாளுக்கு யார் வந்து சந்திக்கிறா? காபிரியல் தேவதூதன். இப்படி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தேவதூதன் வந்து பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவதூதர் என்ன செய்யறாங்க? அவங்க வந்து 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 விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆட்கள் நான் சொன்னேன்ல, இத்தனை பேருக்கும் என்ன இருக்குது? ஒரு பர்டிகுலரான ஒரு காரியம், ஒரு இம்பார்ட்டன்ட் எரண்ட் அவங்களுக்கு இருந்தனால தான் வந்து பார்க்க முடிஞ்சு. மனோவாக்கு என்ன இருக்கணும்? ஒரு குமாரன் பிறக்க வேண்டும். அதனால மனோவாவை யார் வந்து சந்திச்சா? தேவதூதன். சகரியாவி வந்து வீட்டில் வந்து யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அதனால யார் வந்து சந்திச்சா? தேவதூதன். இப்படியாக ஒவ்வொருத்தரும் பாருங்க, லோத்துவையும் அவங்க குடும்பத்தையும் வெளியே கொண்டு போனோம். அதனால எதுக்கு வந்திருக்காரு? தேவதூதர் வந்திருக்கிறாரு. இப்படியாக everything runs on an errand. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக, ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவதூதனை அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறீங்கன்னா திடீரென்று என்ன நடக்குது? வானம் முழுவதும் தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, பயப்படாதீங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு திரள் சேனை ஏஞ்சல்ஸ் இறண்டே இல்லாம சும்மா இறங்கி வந்தாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷத்தை தாங்க முடியாம சும்மா ஓடி வந்து சொல்றாங்க, எப்பா உனக்கு நான் ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இத்தனை பேர் என்ன நடக்குது? ஓ, சிம்சோன் பிறக்க வேண்டும், ஒரு எராண்டோடு கூட இருக்கிறாங்க. இயேசுவானவர் பிறக்க வேண்டும், காபிரியல் ஒரு எராண்டோடு கூட வராரு. இது எல்லாமே ஒரு கோலோடு கூட, ஒரு ஆம்பிஷனோடு கூட, ஒரு டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவதூதர்களுக்குள்ளாக சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க ஓடி வந்து சொல்றாங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. They were filled with joy. ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். ஏன் இவங்க கிட்ட வந்து அதை சொல்லணும்? ஏன் இவர்களிடமாக வந்து சொல்லணும்? ஒரு தேவனுடைய தாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், வேதாகமத்தில் a cloud of angels என்று இருக்குது, ஒரு பெரிய திரள் சேனை தேவதூதர்கள். ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா மைரியாட்ஸ், பல ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்து நின்று சொன்னாங்களாம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் கடந்து வரவிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஏஞ்சல் இல்ல, 2 ஏஞ்சல் இல்ல, லோத்து கூட பாத்தீங்கன்னா 2 ஏஞ்சல் தான். இயேசுவானவர் வராருன்னு தாய்கிட்ட சொல்றது கூட எத்தனை ஏஞ்சல்? ஒரே ஒரு ஆர்க் ஏஞ்சல் தான். ஆனால் இந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட 1000 கூட்டம் தேவ ஜனங்கள். ஹல்லேலூயா. 1000 கூட்ட தேவ தூதர்கள் எல்லாரும் புறப்பட்டு வராங்க. என்ன சொல்றாங்க? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகவிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு சகோதரரே சகோதரிகளே, why? What made these guys so special? இந்த ஜனங்களுக்கு அப்படி என்னங்க பெரிய விஷயம்? ஒரு மேரியை விட அவங்க ரொம்ப ஹோலியா இருந்தாங்களா? ஆண்டவருடைய தாயை விட அவங்க ரொம்ப பரிசுத்தமா காணப்பட்டிருப்பாங்களா? இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு லோத்துவோ, இல்லாவிட்டால் ஆபிரகாமோட கூட உரசி கொண்டிருந்தார் அந்த லோத்துவை விட இவங்க என்ன பெரிய ஆளு? இவங்க ஏன் தெரியுமா பெரிய ஆளா இருந்தாங்க? வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தனர். எத்தனை பேர் ஆடு மேய்க்கிறத பார்த்திருக்கீங்க? எப்போ பார்த்திருக்கீங்க? பார்க்கல. நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போன போது எங்களை கூட்டிட்டு போன கைடு சொன்னாரு, அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க, அவங்க தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஷெப்பர்ட்ஸ் ஹில். இந்த இடத்துல தான் ஆடு மேய்ப்பாங்க. அதெல்லாம் எந்த இடம், எந்த நேரம்? நாங்கள் நைட்டு போல பகலில் போனோம். ஆடு மேய்க்கணுன்னா எப்போ பண்ணுவாங்க? பகலில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வேலை பார்க்குறோம். நைட் இஸ் ஃபார் ஸ்லீப்பிங். இப்படியாக பகலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பர் கூட்டம் இரவு நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகல் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா?
நான் விசுவாசிக்கிறேன், இரவு நேரமானாலும் பகல் நேரமானாலும் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, ஆடுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த ஃபோல்டுக்குள்ளார வச்சுட்டு அது பத்திரமா இருக்குதா, இல்லாவிட்டால் ஏதாவது வனவிலங்குகள் வந்து அதை கடிச்சு சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அதை பாதுகாப்பதற்கும் அதை தூங்க வைக்குவதற்குமான ஒரு நேரம் தான் அந்த இரவு நேரம். ஆனா இந்த ஆடுங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அந்த நேரமும் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, மேய விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நற்செய்தி எப்போ இறங்கும் தெரியுமா, நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியை, நமக்குள்ளாக இருக்கும் அபிஷேகம் என்னும் அந்த ஆடுகளை இரவு நேரம் கூட நம்ம மேய்ச்சலில் தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு நிறைய ஆண்டவர் கொடுத்துட்டார் நமக்கு. ஆடுனா என்னது, அபிஷேகத்தின் அளவு, நமக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினியின் அளவு தான் ஆடுகள். சில பேருக்கு பிரதர் என்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் பிரதர் இருக்கு. சில பேர்கிட்ட ரொம்ப வருடமாக ஜெபத்திலே இருக்கும் பிள்ளைகளிடம் ஆண்டவர் எத்தனை ஆடு கொடுத்துருக்காரு, ஒரு கூட்ட ஆடு கொடுத்துருப்பாரு. இத்தனை ஆடும் நைட் ஆச்சுன்னா நல்லா தட்டி தூங்க வைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கல. இரவு நேரம் கூட என்ன செய்யணும், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நைட் டைம்ல கூட you have to be tending your flocks. அதனால தான் பாட்டுல அழகா இருக்குது, they were tending their flocks by night. Night they were tending their flocks கிடையாது, they were tending their flocks even though it was night. Hallelujah. இரவு நேரம் முதற்கொண்டு அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. அவர்களுக்கு தான் என்ன உண்டாகுது தெரியுமா, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், ஒரு நற்செய்தி உண்டாகிறது. Hallelujah. இன்றைக்கு நீங்களும் நானும் நற்செய்திக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம். அநேகர் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நற்செய்திகளுக்காக எதிர்பார்ப்போம். சில பேர் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு நற்செய்தி வேணும் பிரதர், சில பேர் என் குடும்பத்தில் ஒரு நற்செய்தி வேணும் பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி வேணும் பிரதர், என்னுடைய சூழ்நிலைகளில் ஒரு நற்செய்தி வேணும் பிரதர், சில பேர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி வேணும் பிரதர், என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நற்செய்தி வேணும் பிரதர். இப்படியாக நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம், மேய்ப்பர்களாக இருக்கிறோம். ஆனால் இரவில் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு தான் நற்செய்தி உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இரவு நேரமானாலும் சரி பகல் நேரமானாலும் சரி எவ்வேளையும் நாம் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக, நமக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை இரவு நேரமானாலும் மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனாக இருப்போமே என்றால் நமக்கு நற்செய்தி உண்டாகாமல் வேறு ஒருவனுக்கும் நற்செய்தி உண்டாகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நற்செய்தியை பெறுகிற பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருப்பது மெய்ப்பர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக. அந்த நாள்ல ஒருவேளை நிறைய மெய்ப்பர்கள் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க. அந்த ஊருடைய குலத்தொழில் என்ன தெரியுமா, மெய்ப்பர்கள் தான். பெத்லஹேம்ல பாத்தீங்கன்னா people were just tending flocks. அந்த ஏரியா வழியா நீங்க போனீங்கனாலே அவர்கள் யாவரும் மேய்ப்பர்களாகவே தான் இருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு கூட்ட மேய்ப்பர்களுக்கு தான் நற்செய்தி புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. பிரதர் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குதே, ஏன்னா நீங்களும் மற்றவங்களை போல மெய்ப்பர்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மெய்ப்பர் இரவு நேரம்னாலும் சரி பகல் நேரமானாலும் சரி அவனது ஆட்டை நீ வெளியே மேய்ச்சல்களுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். That is Christmas. What is Christmas? It is Jesus coming into this world and telling to us, oh, I am ready to give you a good news. Won't you receive it? ஒரு நற்செய்தி உனக்கு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்பா, அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது அவர் நமக்கு நற்செய்தியை கொடுக்கும்படி. என்ன நற்செய்தி தெரியுமா, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவை என்னும் ஒரு இடத்திற்கு அவர் செல்வதற்காக அவர் அந்த ஒரு இடத்தில் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்கு தெரியுமா, என் முதுகை நீங்கள் உழுது கொள்ளுங்கள். என் பிள்ளைங்க மேய்ச்சலுக்குள்ள போனோம், அதனால என் முதுகை எப்படி ஆக்கிருங்க, உழுகிற நிலத்தை போல மாத்துங்க. என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் அவன் நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக செல்லணும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன தெரியுமா செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டியை இவங்க வெறும்னா ஒரு இடத்துல ஹாயா உட்கார்ந்துக்கிட்டு ஆடுகளே போய் மேய்த்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆட்டையா கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போய் ஒவ்வொரு கிராஸ் ஏரியாக்குள்ளேயும் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு புல்லுள்ள இடத்துலையும் இந்த மேய்ப்பர்கள் கொண்டு போய் விட்டுருப்பாங்க.
அவருடைய முதுகு இன்றைக்கு உளப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் நாம் நிரம்பும் பொழுது அந்த ஒவ்வொரு உழுகப்பட்ட இடத்திலும் நாம் சென்று அந்த வல்லமை நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு, அந்த சுகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு, அதிலிருந்து காணப்படுகிற பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதற்குள்ளாக காணப்படுகிற அந்த உன்னதமான அனுபவங்களை நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைய மேய்ச்சல் இருக்குது, என் முதுகுல நிறைய மேய்ச்சல் காணப்படுகிறது. இன்றைக்கு நீ மேய ஆயத்தமா இருக்கிறியா? உனக்குள்ளாக இருக்கிற இந்த ஆடுகளை, உனக்குரிய ஆவிக்குரிய மனிதனை மேய்ச்சலுக்குள்ளாக கொண்டு செல்ல நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆயத்தத்தோடு இருக்கிற ஆண்டவரே, நற்செய்திக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா, நான் அந்த நற்செய்தியை பெறும்படிக்கு உமது சரீரமாகிய அந்த மேய்ச்சலுக்குள்ளாக இதோ என்னை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லலாமா? நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியலாம். முழங்கால் படிட்டு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நான் நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக நான் செல்லணும் ஆண்டவரே. அப்பா, அந்த மேய்ச்சலின் ஆழத்திற்குள்ள நான் போன ஆண்டவரே, வெறும் நுனிப்புள்ள மேயிற அனுபவம் கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய மனிதன் இத்தனை நாட்கள் வெறும் ஷபாபா கபாபான்னு சொல்லிட்டு நுனிப்புள்ள மேய்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், என் அன்பு குமாரனே குமாரத்தியே, நீ செத்தாலும் நற்செய்தி பிறக்கவே பிறக்காது. நீ நினைச்சாலும் நற்செய்தி உனக்கு வரவே வராது. ஆடு என்ன தெரியுமா செய்யும்? மேல் புள்ள மட்டும் மேயாது, ஆடு ஆழத்திற்குள்ளாக சென்று அது உள்ள இருக்கிற அந்த வேர் முதற்கொண்டு பிடுங்கி மொத்த புள்ளையும் அது எடுத்து அது சாப்பிடும். இன்றைக்கு உன் ஆவிக்குரிய மனிதனானவன் வெறும் மேலாக்க கொஞ்சம் அபிஷேகம் போதும், கொஞ்சம் வரங்கள் போதும், கொஞ்சம் கிருபைகள் போதும், கொஞ்சம் அனுபவங்கள் போதும், கொஞ்சம் வல்லமையின் ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி கொஞ்சம் 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 நுனிப்புள்ள மேய்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நற்செய்தி பிறக்கவே பிறக்காது. இன்றைக்கு ஆண்டவர் வந்தது ஒரு நற்செய்தி என்றால், இன்றைக்கு இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக பிறந்தது ஒரு நற்செய்தி என்றால், இன்றைக்கு அப்படிப்பட்ட நற்செய்தியாக இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரே நுனிப்புள்ள மேயிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. நான் ஆழத்திற்குள்ளாக நான் போற ஆண்டவரே. அப்பா, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக போற ஆண்டவரே. நுனிப்புள்ள இருந்து ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குற ஆண்டவரே. நான் ஆழத்திற்குள்ள போற ஆண்டவரே. நான் கீழே போயிட்டேன் லார்ட். நான் கீழே வேர்ல இருந்து நான் எடுத்து நான் சாப்பிட போற ஆண்டவரே. வேர்ல இருந்து நான் எடுத்து நான் பிடுங்க போகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமது உளப்பட்ட அந்த சரீரத்தின் ஆழத்திற்குள்ளாக இப்பொழுது நான் கடந்து வருகிறேன் என்று கேட்கிறவர்கள் நெடு முழங்கால் படியிட்டு கண்களை மூடி உங்கள் வாயை விரிவாக திறந்து, ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, உமது காயங்களின் ஆழத்திற்குள்ளாக லார்ட், into the deep Lord, into the deep of thy wounds Lord, Lord என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே, என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு நற்செய்தி பிறக்கிற, எனக்கு நற்செய்தி கடந்து வருகிற அந்த ஆழங்களுக்குள்ளாக நான் செல்லுகிறேன் லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆழங்களுக்குள்ளாக நான் போக ரெடியா இருக்கிறேன் லார்ட். ஆழங்களுக்குள்ள போக நான் தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழங்களுக்குள்ளாக ஆண்டவரே. நுனிப்புள்ளின் வாழ்க்கை போதும் சிஸ்டர். என் அன்பு பிரதர், நுனிப்புள்ளின் வாழ்க்கை போதும். இனி நுனிப்புள்ளின் வாழ்க்கை வேண்டாம் பிரதர். இனி நுனிப்புள்ளின் வாழ்க்கை வேண்டாம் சிஸ்டர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழங்களுக்குள்ள வா, என் காயங்களில் ஆழங்களுக்குள்ளாக வா, என் காயங்களில் ஆழங்களுக்குள்ளாக வா. நற்செய்தி வர மாட்டேங்குது, ஜெபத்திற்கு பதில் வர மாட்டேங்குது, ஜெபத்திற்கு இன்னும் நான் வேண்டுகிற விண்ணப்பங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது. நுனிப்புள்ள மேய்ஞ்சுகிட்டு இருக்கியாமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனது ஆவிக்குரிய மனிதனை மேய விடு. உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனை ஆழங்கள்ல மேய விடு. ஆட்டுக்குட்டியை ஆழங்களுக்குள்ளாக தள்ளி விடு. ஆட்டுக்குட்டியை கொண்டு போ, ஆட்டுக்குட்டியை கொண்டு போ, ஆழங்களுக்குள்ளாக கொண்டு செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே எனக்கு ஒரு நற்செய்தி வேணும் லார்ட், எனக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நற்செய்தி இன்றைக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது எனக்கு ஒரு நற்செய்தி வேண்டும் ஆண்டவரே. என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு நற்செய்தி வேண்டும் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, எனக்கு ஒரு நற்செய்தி வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேளு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நற்செய்தி வேணும்னா உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனை நீ ஆழங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். உனது ஆவிக்குரிய மனிதன் இத்தனை நாட்கள் ஒருவேளை மேலோட்டமாக இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே உமது காயங்களின் ஆழத்திற்குள்ளாக நான் போன ஆண்டவரே, உமது காயங்களின் ஆழத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆழங்களுக்குள்ளாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆழங்களுக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன் ஆண்டவரே.
மேல்டாப்பா மேய்ஞ்சிட்டு வந்தா கொஞ்சம் ஆசீர்வாதம் தான். அதே ஆழங்களுக்குள்ள போய் பாருங்க, உங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓ ஆசீர்வாதம் மழை. உன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வல்லமை காணப்படும். உன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓ கிருபைகள் காணப்படும். அதிகமாக ஜெபித்த, அதிகமாக கர்த்தரோடு கூட தரித்திருந்த, ஓ இல்லாவிட்டால் வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்ட வேத பாரகரை விட அதிகமான ஒரு அனுபவம் அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு ஒருவேளை பிரதர் பைபிள் தெரியலையே பிரதர், ஓ ஊழியம் செய்வதற்கான எந்த திராணி எனக்கு இல்ல பிரதர், நான் போய் எப்படி பிரதர் செய்ய போறேன் நீ நினைத்து கொண்டு வந்திருப்பாய் என்றால், என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழங்களுக்குள்ள மட்டும் போய் பாரு. பரிசேயர் சதுசேயர் என்ன, வேத பாரகர் என்ன, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் உன் அனுபவங்களினால் உன்னை உயர்த்த போகிற நாட்கள் இதோ வந்திருக்கிறது. இன்றைக்கு கேள ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்பா நான் இன்னைக்கு ஆழத்திற்குள்ளாக போகிறேன் ஆண்டவரே, ஆழங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. Lord, I want to go down, Lord. I want to get out deep, Lord. I want to get down deep. ஓ இன்னும் ஆழங்களுக்குள்ளாக Lord, ஆழங்களுக்குள்ளாக, 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 ஆழங்களுக்குள்ளாக. இன்றைக்கு ஆழங்களுக்குள்ளாக போனாதான் அற்புத அடையாளங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா சிஸ்டர், ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா நுனிப்புள்ள மேஞ்சி பார்த்துட்டு ஒன்னும் நடக்க மாட்டேங்குது லார்ட், இன்னைக்கு ஆழங்களுக்குள்ளாக நான் போட்டு ஆண்டவரே என்னை கூட்டிக் கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஓ நீச்சல் ஆழத்திற்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆழங்களுக்குள்ளாக, ஆழம் 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 ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். I want to get down deep, Lord. I want to get down deep, Lord. How many of you are saying, Lord, down deep, Lord, down deep, Lord, down deep, Lord, down deep? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமை பிள்ளைகள் ஆண்டவரே, ஆழங்களுக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்ப ஆழங்களுக்குள்ளாக செல்லுகிற அந்த வாழ்க்கையின் அனுபவம் ஆண்டவரே இன்றோடு கூட நிறுத்திவிடப்படக்கூடாது ஆண்டவரே. தினந்தோறும் ஆழத்திற்கு போன ஆண்டவரே, தினந்தோறும் ஆழத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மனிதனானவன் தினந்தோறும் ஆழங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக செல்லும் பொழுது தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நற்செய்தி வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நற்செய்தி ஆண்டவரே, அப்பா நற்செய்திகளை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது கரங்களிலிருந்து உமது வாயிலிருந்து நற்செய்தியை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ தூதர்கள் எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ நற்செய்தியை தினந்தோறும் எங்களுக்கு அறிவிக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எங்கள் வாழ்வியல் மாற்றப்படட்டும் லார்ட். Let our lives be transformed to such a life, Lord. Let our lives be transformed into miraculous lives, Lord. Let miracles overtake us, my Father. Let miracles run across us, Lord. Let miracles overtake us, Lord. It is enough of following miracles, Lord. Let miracles encompass us, oh Father. எங்கள் வாழ்க்கை அற்புதமயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நற்செய்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உமது பிறப்பின் பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உண்மையான அந்த சந்தோஷத்தை, அந்த நற்செய்தியின் அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வருடமும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படிக்கு நீர் தாமே கிருபை பாராட்டியார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை
நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.